ஸ்டார்ட் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தேவை, ஆசை அந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடை எப்படி நான் புரிந்து கொள்வது? தேவையை நான் பூர்த்தி செய்தாக வேண்டும், ஆசையை நான் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் போது, இந்த தேவை, ஆசை என்பதை நான் எப்படி சரியாக இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நம்ம சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அகங்காரம் அப்படின்னாலே தேகாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டார். தேகமே நான் என்று எவன் நினைக்கின்றானோ அவன் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த தேகத்தை பூர்த்தி செய்வதற்காக அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்து நான் எதை செய்தாலும் அது ஆசையாகிவிடும், அது சுயநலமாகிவிடும். அதனால இந்த தேக அபிமானம் இல்லாமல் அப்படி இருந்தாதான் அகங்காரம் அற்ற தன்மை. அப்ப தேக அபிமானம் இல்லாமல் நாம் எதை செய்தோமோ அது தேவையாகவும், தேக அபிமானத்தோடு நாம் எதை செய்தாலும் அது ஆசையாகவும் கொள்ளப்படுகிறது. உடனே டவுட் வரும், சாப்பிடலாமா கூடாதா? சாப்பிடலாம். அப்ப சாப்பிடுற ரெண்டு வகை. என் புலன் இன்பத்தை நாக்குக்காக நான் சாப்பிடுறேன் அப்படின்னா அது தேகத்தை திருப்திப்படுத்துறது. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி என்னால தாங்க முடியல, அதனால நான் சாப்பிடுறேன்னாலும் அதுவும் ஆசையாகிடும். ஏன்னா அதுவும் தேகத்தை பூர்த்தி செய்வது. அப்ப நான் எதுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னா, நான் சேவை செய்வதற்காக. ஏன்னா இந்த கண்ணன் மூலியமாக நான் நிறைய விஷயத்த அனுபவிச்சுட்டேன், பஞ்சபூதங்கள் மூலியமாக நிறைய விஷயத்த நான் அனுபவிச்சுட்டேன், இந்த டோட்டல் சொசைட்டி மூலமாகவும் நான் நிறைய விஷயத்த நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ சொசைட்டியோட ஷேரிங்ல இருக்க போய் தான் எனக்கு தக்காளி 10 ரூபாய்க்கு கிடைக்குது, பஸ் வெறும் 500 ரூபாய்க்கு 500 கிலோமீட்டருக்கு போக முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொசைட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடு ஷேர் செய்து கொள்வதன் விளைவு நான் கம்ஃபர்ட்டை என்ஜாய் பண்றேன். அப்போ எனக்கு சுகத்தை கொடுத்த இந்த சமுதாயத்துக்கும் பஞ்சபூதத்துக்கும் கண்ணனுக்கும் விசுவாசத்துக்காக என்னால் முடிந்ததை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும், அதுல சுகம் காண வேண்டும் என்கின்றதற்காக. அப்ப என்னுடைய உடம்பு மனம் தேவையை தாண்டி இந்த சமுதாயத்துக்காக அப்படின்னு ஒரு மனப்பான்மையுடன் ஒரு செயலை, எந்த செயலா இருந்தாலும், அப்ப நான் சாப்பிட்றது எதுக்கு? இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றுவதற்காக, என் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக. அதுலதான் ஆனந்தம் இருக்கும். ஸோ அதை நான் பண்றதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது தேவை. அப்ப கன்ஃபியூஷனே இருக்காது. எனக்குன்னு வந்துட்டாலே அங்க கன்ஃபியூஷன் வந்துடும். எனக்குன்னு வந்துட்டாலே அது நான் வந்துடும். அங்க நான் வரும்போது அகங்காரம் வந்துட்டா அங்க சுயநலம் மட்டுமே இருக்கும். அந்த சுயநலம் ஆசையில தான் போய் முடியுமே தவிர தேவையில் போய் முடியாது. அப்ப நான் எதுக்கு சாப்பிட்றேன், நான் என்ன பண்றேன், ஏது செய்யறேன் அப்படின்னா இல்லை, என்ன என் குடும்பத்துக்காக பண்றேன் அப்படின்னாலும் காலி. எனக்கு இல்ல, என் குடும்ப தேவைக்கு, அப்ப அதுவும் சுயநலம் தான் எனதுன்னு. அப்போ டோட்டலா இந்த உலகத்துக்காக, ஏன்னா பஞ்சபூதங்கள் சூரியனுடைய குழந்தை தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும். ஸோ அதற்கு நான் என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதன் மூலம் தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே. ஸோ அதுக்கு பிரதிபாரமாக அதை சந்தோஷமாக ஆனந்தமாக என் விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்காக நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோம்னா அது எந்த செயலாக இருந்தாலும் அது ஆசை என்று கொள்ளப்படாது. ஸோ நான் பெரிய வீடு மாளிகை கட்டுறேன், இல்லை நான் பெரிய பென்ஸ் கார் வாங்குறேன் அப்படின்னா எதுக்கு வாங்குறான் அப்படின்னா இந்த சமுதாய தேவைக்காக அப்படின்னு ஒரு தேவை தனக்கு அப்படின்னு அங்க இல்லாம, அதுல ஈகோ, பிரஸ்டீஜ், பெருமை, பீத்தல் எதுவும் இல்லாம ஒரு செயலை செய்யும் போது அது ஆசை எனப்படுகிறது, அது தேவை எனப்படுகிறது. மீதி எல்லாமே ஆசை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் டக்குன்னு ஆசையா நான் ஆசைக்கு செய்கிறேனா தேவைக்கு செய்கிறேனா அப்படின்னு ஒரு ரீசனை வச்சுட்டு அந்த ரீசன்ல சமுதாய தேவை வச்சு விருப்பெருப்பு இல்லாம பண்ணுனா அது தேவை. இங்க என்னன்னா காரணம் காரியம், காரணமே இல்லாம காரியத்தை பண்ணிடுவான். அப்ப அதெல்லாம் ஆசைன்னு அர்த்தம். இப்ப நான் கோவப்படுறேன், கோவம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இவன் திட்டினான் அதனால நான் கோவப்பட்டேன் இல்லை,
அப்ப கோபம் எப்ப படணும்? இவர் திட்டிட்டாரு. ஓ, இவர் திட்டிட்டாரா நம்மள? ஓ, இவர் நம்மள அவமானப்படுத்திட்டாரா? ஓ, இவர் நம்மள கீழே இறக்கிட்டாரா? அப்படின்னு ஒரு ஃபீல் ஃபுல்லா வந்த பிறகு, அதுக்கப்புறம் அதன் விளைவாக எனக்கு வலி வந்தா, அது காரணத்தால் வந்த வலி என்கின்ற காரியம். இங்க திட்டின உடனே வலி வந்துரும். அதுக்கப்புறம் காரணத்தை யோசிப்பேன். ஓ, அவர் திட்டினாரு, அன்னைக்கு அப்படிதான் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, அவர் மோசம் அப்படின்ட்டு காரணத்தை கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். வலி வந்த பிறகு அது சரியான காரணமாக இருந்தாலும் சரி, தப்பான காரணமாக இருந்தாலும், வலி வந்த பிறகு ஒரு காரணத்தை காட்டி ஒரு செயலை செய்தால் அது ஆசை. துர்வாசர் கோவப்படுறார் அப்படின்னா, தெளிவா இந்த காரணத்துக்காக நான் கண்ட்ரோல்டா கான்சியஸ் மைண்ட்ல நான் கோவப்படுறேன் அப்படின்ட்டு அவர் கோவப்படுறாரு. அப்ப அவருக்கு காரணம் வந்த பிறகுதான் கோவம் வரும். நமக்கு கோவம் வந்த பிறகுதான் காரணத்தையே தேடும். அது கோபமாகட்டும், ஆசையாகட்டும், எதுவாகட்டும் ஒண்ணு பண்ணணும்னு தோணிரும். ஏன்னே தெரியாது. ஆனா உடனே அது தேவை. இல்லைன்னா எனக்கு வயிற்று வலி வந்துடும், எனக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் காரணத்தை கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஆசை. அப்போ ஒரு காரணம் வந்த பிறகு அந்த காரணமும் சமுதாய தொண்டாக இருந்து என் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும் காரணமாக இருந்து, அதுக்கப்புறம் நான் ஒரு செயலை செய்தால் அது தேவை எனப்படும். அப்படி இல்லாம தோணிருச்சு, ஆசை வந்துருச்சு, அதாவது எது வந்துருச்சு, ஒண்ணு வந்துருச்சு உடனே, அதனால் நான் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க போறேன். ஏன் வந்தது அப்படின்னு. அப்போ அது எல்லாமே ஆசை. அப்போ ஒரு செயலை நான் செய்கிறேன்னா, அது காரணம் வந்த பிறகு அந்த செயல்ல இறங்கினேனா, அந்த செயல் செய்ய விருப்பப்பட்டு இறங்கிவிட்டு அதுக்கப்புறம் காரணத்தை கண்டுபிடிக்கிறேனா என்பதை வைத்துக்கொண்டு, அது ஆசை இல்லையா, தேவை இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 3வது பாயிண்ட் அவன சொல்லணும்னா, தேவைக்காக அவன் செய்யும்போது கண்டிப்பா அவனுக்கு குழப்பம் இருக்காது. சரியா தவறான்னு டவுட் இருக்காது. ஆனா அதே ஆசைக்கு செய்யும்போது, அது முதலில் குழப்பம் இல்லாம இருந்தாலும், கொஞ்சம் நேரம் கழித்தோ, இல்ல விளைவை வந்த பிறகோ, அங்க தேவைக்காக செய்பவன் விளைவு நெகட்டிவாக இருந்தாலும் அவனுக்கு குழப்பம் இருக்காது. டவுட் வராது. ஆனா ஆசையில செய்யறவன் முதல்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், குழப்பம் இல்லாத மாதிரி. அப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டவுட் வரும். அதுக்கப்புறம் விளைவு மாறி வந்த உடனே மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துரும், கஷ்டம் வந்துரும். அப்போ குழப்பம் இருக்காது. மேலும் விளைவினால் துளி கூட பாதிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த நம்ம பண்றது தப்பா, ரைட்டா அப்படின்னு குற்றுணர்வு இருக்காது. தேவையிலே நீ ஒரு செயலை செய்யும்போது குழப்பம் இருக்காது. விளைவை பற்றி கவலை இருக்காது. விளைவு மாறி வந்தாலும் குற்றுணர்வு இருக்காது. ஆனா ஆசையில பண்ணும் போதே ஒரு விளைவுக்காக பண்றதான ஆசையே. அப்ப விளைவு மாறி வரும்போது கஷ்டம் இருக்கும். ஸோ ஆசைன்னு வரும்போது ஒரு குழப்பம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அவன் தன் இயல்பை மீறி ஏதோ ஒண்ணு செய்யும்போது கண்டிப்பாக அங்கே குழப்பம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தேவைக்கு அப்படின்னு செய்யும்போது அவனை நிரந்தர ஆனந்தத்துக்கு கொண்டு சென்று விடும். ஏன்னா அதுல சைடு எஃபெக்டே இருக்காது. ரிசல்ட் நெகட்டிவா இருக்கலாம், அவனுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனா ஆசையில் செய்பவன் கண்டிப்பாக அவன் டெம்பரரி, தற்காலிகமா தான் அந்த சுகம் இருக்கும். அவனுக்கு நிரந்தரமா அந்த சேவையில பண்ணிட்டு இருக்கான், அந்த செயல்ல தானே அவன் சுகத்தை காண்றான். சோ அந்த விசுவாசத்துல தானே அவன் சுகத்தை காண்றான். அப்படிங்கும்போது அந்த சுகம் என்பது நிரந்தரமாகிவிடும். நான் தேவையான ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படின்னா அங்க அடிக்ஷனும் இருக்காது. அதே சமயம் சுகம் நிரந்தரமாயிரும். ஆனா இங்க பார்த்தோம்னா செயலை செய்யும் போது சுகமாதி தெரிஞ்சு அடிக்ஷன் ஆகி பின்பு விளைவினால் கஷ்டப்பட்டு அடிக்ஷன் ஆயிட்டோம்னா சுகம் இருக்காது. சுகம் இருக்கிற மாதிரி ஒரு மாயை இருக்கு. ஏன்னா எந்த புலனும் வேலை பார்க்காது அடிக்ஷன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க தேவைக்கு செய்யும் போது சைடு எஃபெக்ட் இருக்காது. விளைவை பற்றி கவலை இல்லை. அது கண்டிப்பாக உங்களை நிரந்தரமாக ஆனந்தத்திலேயே வைத்திருக்கும். இது தற்காலிகமா இருந்துட்டு இது நிரந்தரமா இருக்க, நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், நிரந்தரமா இப்படியே எனக்கு சுகம் கொடுப்பான்னு கேட்டா தெரிஞ்சு போயிடும் அது ஆசையா தேவையா. சோ அப்ப இது நிரந்தரமா தற்காலிகமா நான் செய்வது. அப்ப தற்காலிக சுகத்துக்கு தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இது நிரந்தர எனக்கு சுகத்தை கொண்டு செல்லாது என்றால் அது ஆசை என்று கொள்ளப்படும். 3வது பார்த்தோம்னா
அந்த செய்கின்ற செயல் தடைபட்டு விட்டால், அந்த ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கோம். தேவைக்காக செய்கின்ற செயல் தடைபட்டு விட்டால், ஏன்னா அவனுக்கு அதுல அடிக்ஷன் இல்ல, ஆசை இல்ல, அதனால ஏமாற்றம் இல்ல. அத வந்து எளிதாக அந்த தடையை எளிதாக அவன் ஏற்றுக்கொள்வான். அதுல மனம் கஷ்டப்படாது. சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அவனால் கடந்து செல்ல முடியும். ஆனால் ஆசையினால் செய்யப்படும் செயல்களிலே அதற்கு ஒரு தடை ஏற்பட்டுவிட்டால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாவான். இன்ஃபேக்ட் அந்த செயலை விடவும் முடியாது. அவனால் விட்டு கொடுக்க முடியும். ஏன்னா தடை ஏற்பட்டால் கஷ்டம் இல்ல. அதனால வந்து ஒரு செயலை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் நான் இதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஓகே நீங்க பண்ணுங்க. நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனால் அந்த செயலை விட்டு கொடுக்க முடியும் அடுத்தவருக்கு. அந்த விஷயத்தை, அந்த செயலை, அந்த அவன் செய்கின்ற அந்த செயலுக்கே, அந்த அனுபவத்துக்கே ஒரு தடை வந்தாலும், அதை எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல முடியும். ஆனால் ஆசையினே செய்யப்படும் செயலிலே தடை என்று வந்து விட்டால் மிகப்பெரிய கஷ்டம். அதே சமயம் விடாப்பிடியாக அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் வந்து அதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அந்த வீம்பு பயங்கரமாக இருந்து ஒரு அகங்காரத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். மூன்றாவது, தேவையில் செய்யப்படும் செயல் அவன் செயலை ரசிப்பதோடு அடுத்தவர்களின் செயலையும் ரசிப்பான். இதே செயலை அடுத்தவன் பண்றான் அப்படின்னா ரசிப்பான். சூப்பரு, பண்ணு, என்கரேஜ் பண்ணுவான், கத்துக் கொடுப்பான். அவன் பண்றது சூப்பர்னு ரசிப்பான். அப்ப எங்கேயுமே அவன் தேவைக்காக பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இன்னொருத்தர் பண்றாரு அப்படின்னா அவனால் ரசிக்க முடியும். அங்க பொறாம வராது தேவைக்கு பண்ணும்போது. ஆனா அந்த ஆசையில பண்ணிட்டு இருக்கான், அதே மாதிரி இன்னொருத்தன் வர்றான் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டாலே பொறாம வரும். அதை ரசிக்க முடியாது. ஸோ பொறாம வந்து அவனுக்கு கத்து கொடுக்க மாட்டோம். அவனை என்கரேஜ் பண்ண மாட்டோம். அவனை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு நம்ம மட்டும் இது பண்ணிட்டு இருப்போம். அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பணத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பான். அவங்க பணக்காரெல்லாம் வேஸ்ட் லூசு பயிலுங்க. இவரும் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருப்பார். ஏன்னா அது பொறாமையா மாறிடுது. ஆனா அங்க இல்ல, தேவைக்காக ஒருத்தர் நான் ஒரு செயல் வந்து செஞ்சுட்டு இருக்கப்ப நான் தேவைக்காக நான் இங்க பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொருத்தர் வந்து சூப்பரா பேசினா என்கரேஜ் பண்ணுவேன், சூப்பர்னு தட்டி கொடுப்பேன். ஏன்னா இது நான் எனக்காக பண்ணல. அப்ப இந்த நான் விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நான் பண்றேன். அப்ப அவர் பண்ணா என்னுடைய விசுவாச பூர்த்தி ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நம்ம வேலையை அவரும் பண்றாரு அப்படின்ட்டு அதை வந்து ரசிக்க தோணும், என்கரேஜ் பண்ண தோணும், கற்றுக் கொடுக்க தோணும், விட்டு கொடுக்க தோணும். ஆனா இங்க ஆசைக்காக பண்ணும்போது அதே செயலை தான் அவன் பண்ணுவான். அதை ஈகோ, அதை பண்றது விடாம தடுக்கிறது, அதுல வந்து குற்றங்குறை காண்பது அப்படின்னு இல்லைன்னா பொறாமப்படுவது முன்னேறிட்டு வந்தா. ஏன்னா நான் ஆசையில பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஆசையில பண்ணும்போது அது நான் மட்டும் தானே பண்ணணும். அது ஒரு ஈகோல தானே நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஈகோக்கு அடி வாங்கிடும் இல்லையா? சோ அதனால ஆசையில் செய்யப்படும் செயல் வந்து அதே மாதிரி அடுத்தவர் செய்தாலோ அவரை விட நன்றாக செய்தாலோ அதெல்லாம் ரசிக்க மாட்டோம். என் நேரம் குற்றங்குறை பார்த்துட்டு ஒரு பொறாமையில் இருப்போம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக இந்த பாயிண்ட்டை வச்சு நான் செய்கின்ற செயல் ஆசையில் செய்கிறேனா தேவையில் செய்கிறேனா என்று புரிந்து கொண்டு தேவைக்கு சென்று விட்டால் குழப்பம் இல்லாமல் நிரந்தர ஆனந்தமாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் பூரணமாக திருப்தியாக பண்ண முடியும். ஆனா இங்க எல்லாமே ஆப்போசிட்டு. ஸோ கஷ்டம் மட்டுமே மிஞ்சும். பண்ணும்போதும் கஷ்டம், ரிசல்ட்டும் கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் தேவையை அழகாக அனுபவிக்கலாம். ஆசை துக்கம், தேவை ஆனந்தம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.